ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துவதற்கான அனுமதியை சர்வதேச ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் இதுவரை அளிக்காததால் பயிற்சி சுற்றுகள் தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் போட்டியில் கலந்து கொள்ளும் வீரர்கள் அதிருப்தி அடைந்து அவர்களது தங்கும் விடுதிக்கு அழைத்து செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துவிடம் கேட்கலாம். வணக்கம் முத்து, இது குறித்தான விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். அதாவது சரியாக 2:45 மணிக்கு துவங்க இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் என்பது FIA சான்றிதழ் என்பது கிடைக்காதன் காரணமாக தற்பொழுது துவங்குவதற்கான அந்த காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2:45 மணிக்கு துவங்க இருந்த இந்த கார் பந்தயம் என்பது தற்பொழுது அதற்கான அந்த FIA சான்றிதழ், அதாவது சர்வதேச ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் அவர்கள் அளிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த சான்றிதழ் கிடைப்பதில் தற்பொழுது தாமதம் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக வழக்கமாக தொடங்கக்கூடிய நேரத்தை விட தற்பொழுது போட்டி துவங்குவதற்கான நேரம் என்பது கூடுதலாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போட்டி துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பதில்லை. தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது போட்டி, அதாவது இந்த கார் பந்தயம் நடைபெற இருக்கக்கூடிய சிவானந்தா சாலையில் தான் நின்று கொண்டிருக்கும். இந்த பகுதியில் பார்க்கணும்னா பத்திரிகையாளர்கள் ஏராளமான பேர் காத்து கொண்டிருக்காங்க. அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில இந்த போட்டியை நடத்துவதற்காக கடந்த சில நாட்களாகவே இந்த போட்டி நடப்பதற்கான அதாவது அந்த ட்ராக் என்பது சரி செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த போட்டிக்கான அந்த சான்றிதழ், அதாவது சர்வதேச ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் என்பது இந்த போட்டி நடத்துவதற்கான ட்ராக்குகள், அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது சரியாக இருக்கிறதா என்பது குறித்து அவர்கள் ஒரு சான்றிதழ் என்பது கொடுக்க வேண்டும். இந்த நிலையில அந்த சான்றிதழ் என்பது கொடுப்பதில் தற்பொழுது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே நண்பகல் 12 மணி அளவில் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள். ஆய்வு மேற்கொண்டு சரியாக 2:45 மணிக்கு இந்த போட்டி துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது சான்றிதழ்கள் என்பது கொடுக்கவில்லை. அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தரம் குறித்து தற்பொழுது எந்த ஒரு சான்றிதழும் அளிக்கப்படாதன் காரணமாக இந்த போட்டி துவங்குவதில் தற்பொழுது என்பது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. வழக்கமாக இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்குமே தகுதி சுற்று போட்டிகள் என்பது நடைபெற இருந்தது. இந்த நிலையில் இந்த தகுதி சுற்று போட்டிகள் என்பது நடைபெறாமல் இருப்ப சற்று தாமதம் ஏற்படுவதன் காரணமாக இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய அந்த ரேசர்கள் தற்பொழுது தங்களுடைய அதாவது தங்கும் விடுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சரியாக 2:45 மணிக்கு துவங்க இருந்த இந்த வரக்கூடிய அந்த ரேசர்கள் அனைவருமே சரியாக நேரத்திற்கு வந்துவிட்டார்கள். ஆனால் தற்பொழுது அவர்களுக்கு இந்த போட்டி துவங்குவதில் தாமதம் ஏற்படுமா என்ற குறித்த அறிவிப்பு என்பது வராதன் காரணமாக அதிருப்தி அடைந்து தங்களுடைய விடுதிக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடியுது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் முறையான அந்த அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. தற்போது நம்ம பார்க்கக்கூடிய பகுதியானது ஏராளமான பத்திரிகையாளர்களும் இந்த பகுதியில் நின்றிருக்காங்க. அந்த பத்திரிகையாளர்களுக்கு இதுவரைக்குமே ஒரு முழுமையான ஒரு விவரங்கள் தெரியாமல் எந்த பகுதிக்கு செல்லணும், எங்கேருந்து விசுவல்ஸ் எல்லாம் எடுக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்புமே அவர்களுக்கு தெரியாமல் ஒரு சூழல் தான் இருக்கிறது. குறிப்பாக 42 கோடி செலவு செய்து பல்வேறு எதிர்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது சென்னையில் சர்வதேச கார் பந்தய போட்டி என்பது நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிலையில் நடக்க இருக்கக்கூடிய சாலையின் தரம், இருபுறங்களின் பந்தயத்திற்கு நடத்துவதற்கான தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் உள்ளிட்ட ஆய்வுகளை சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு இன்று 12 மணிக்கு ஆய்வு செய்தது. இந்த நிலையில் சரியாக 2:45 மணிக்கு பயிற்சி போட்டிகள் தொடங்க நடைபெறும். பின்னர் 7:10 மணி முதல் 9 மணி வரை இன்றைய கார் பந்தயங்கள் துவங்க வேண்டும். ஆனால் 3 மணி, அதாவது தற்போது நம்ம பார்க்க முடியும் இந்த நேரலை செய்து கொண்டிருக்கும் போது சரியாக மணி என்பது 3:45 மணி. இந்த 3:45 மணி வரையுமே இந்த கார் பந்தய போட்டி என்பது துவங்காமல் இருக்கிறது. இந்த நிலையில் 12 மணிக்குள்ளாக சர்வதேச ஆட்டோமொபைல் ஃபெடரேஷன் அனுமதியை பெற வேண்டும் என்ற காலக்கெடுவை தற்போது 6 மணி வரை நீட்டித்து தருமாறு சென்னை தலைமை நீதிபதியிடம் இந்த முறையீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது போட்டியை காண வந்த ரசிகர்களும் ஏமாற்றத்துடன் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போட்டியை அதாவது நேரலை செய்ய வந்தக்கூடிய அந்த பத்திரிகையாளரும் தற்பொழுது தங்களுக்கான முறையான அந்த ஏற்பாடுகள் செய்து தரக்கூடிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சரியாக 1 மணிக்கு அவர்களை வர சொல்லிவிட்டு அதற்கான எந்த இடத்துக்கு வர வேண்டும், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கான உணவு போன்றவற்றை எல்லாம் வழங்காமல் இருப்பது பத்திரிகையாளர்கள் மத்தியில் பெரும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. ஆக இன்றைய தினத்தை இருக்கக்கூடிய இந்த போட்டி என்பது, அதாவது இந்த போட்டி என்பது காலதாமதமாக துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த போட்டியை பொறுத்தவரைக்குமே அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டப்பட்ட நேரத்தில் நடத்தி முடிக்கப்படுமா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கிறது. ஃபார்முலா கார் பந்தயம் தொடர்பான அண்மை விவரங்களுக்கு நன்றி முத்து.